வணக்கம் மக்களே. நம்ம இப்போ இருந்துட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளாடி. இந்த காட்டுக்குள்ளாடி போய் இங்கே ஒரு பெரிய ஒரு டேம் இருக்குது. அந்த டேமை தான் பார்க்க போகிறோம். ஹிடன் ஜெம் அப்படின்னெல்லாம் உருட்டினாலும் நம்பாதீங்க, எல்லோரும் பார்த்த இடம் தான். ஆனால் இந்த இடத்தோட நெய்மை வந்து அந்த டேம் போனால் அப்புறம் தான் சொல்லுவோம். போகிற வழியை பாருங்கள். நம்ம வந்து இன்றைக்கி சைக்கிள் ஏக்கம் போயிருந்தோம். சைக்கிளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு, வேறு ஒன்றும் இல்லை. இடையில வந்து தேக்கு மரம் இருக்குல்ல, தேக்கு மரம் எல்லாம் அப்படியே விழுந்து கிடக்கு. எல்லாத்துக்கும் நம்பர் எல்லாம் போட்டிருக்காங்க தேக்கு மரத்துக்கு. இது வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கிறது. என்ன சொல்லலாம், சூரியோட விடுதலை படத்தில் ஒரு பாட்டு கூட வருமே, வழி நெடுக காட்டு மல்லின்னு. இல்லை, இங்கே காட்டு மல்லியும் இல்லை, ஒரு மல்லியும் கிடையாது, ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. மற்றபடி மொத்தமாகவே காடு, டிக்குட் தேக்கு மரக்காடு. இந்த வழி யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மலைவாழ் மக்கள் மலையிலேருந்து இங்கே ஊருக்கு வர்ற டைமில் இந்த வழியை தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து காணிக்கின மலைவாழ் மக்கள் இங்கே தான் இருந்துகிட்ருக்காங்க. அதுவும் இங்கேனா இந்த வழி நேரே போய் ஊருக்கு போகுமான்னு கேட்டால் கிடையாது. இது நேரே போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டேமுக்காக போகுது. அந்த டேம்லேருந்து அவங்க போட்டு வழியாக, அவங்க இருக்கிற அவங்களோட வீடு வந்து மலைக்கு மேலே இருக்குது, போட்டு வழியாக அந்த டேமை க்ராஸ் பண்ணி போய் அந்த பக்கம் இருக்கிற அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அதுவும் வீடு பார்த்திங்கன்னா நிரப்பில் எல்லாம் கிடையாது, மலைக்கு மேலே. அதுவும் இந்த மாதிரியான வழியாக இருந்துகிட்ருக்கும். ஐயோ, நடந்தே செத்துருவோம். தனியாக நடக்கவே கஷ்டமாக இருக்கும். கூட நம்மளோட சைக்கிளையும் தூக்கிட்டு நடக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் இல்லை. எப்பா இங்கே பாருங்க மக்கள், அப்படி தீக்கூட்டு அந்த காட்டுக்குள்ளோடி நடந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நீங்கள் இந்த இடத்த எப்போச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கூட நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஏப்பா, இன்னும் ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு நிமிஷத்தில் நம்ம போக வேண்டிய இடம் வந்துடும். இப்போ நம்ம சைக்கிளை மிதித்து போகிறோம். ஏன்னா இறக்கமாக இருக்கனால சைக்கிளில் மிதித்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி காட்டில் ஒரு யானை எங்கேயாச்சும் நின்னா கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளோடைய நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஐயோ, எதெல்லாம் விழுது. ஆப்போசிட் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு வியூவை இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா இந்த இடம் அப்படி ஒரு இடமா இருக்க போகுது. இந்த காட்டுக்குள்ளாடி போயிட்டு அங்கே பார்த்தீங்களா ஒரு தண்ணியாக தெரிஞ்சிட்ருக்கா. அங்கே போகிறப்ப தான் தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு. மக்களை நம்ம இங்கே உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தோன்னா அப்படி ஒரு வியூ உங்களுக்கு தெரியுதா? இது வந்து பேச்சிப்பாறை டேம். பேச்சிப்பாறை டேமில் வந்து அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இந்த வீடுகளெல்லாம் இருக்குது. நல்ல ஒரு வியூ. இங்கே பேச்சிப்பாறை இதுக்கு முன்னாடி யாராச்சும் வந்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்டு வழி தான் வருவீங்க. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டு வழி. இந்த காட்டு வழி வந்தோன்னா இங்கே பார்த்தீங்களா மக்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட இப்போ போட்டு வருதான், அந்த போட்டில் வந்து அவங்க அந்த ஊருக்கு, அந்த மலையில் இருக்க மலைவாழ் மக்கள் அங்கே மலைக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணி இருந்துகிட்ருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து போட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணுறது. இங்கே ஒரு அண்ணா தூங்கிட்டு வேறு இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து இந்த போட் எடுக்கிறவங்களா இருக்கலாம், மீன் பேரை பிடிப்பாங்க போல் இருக்குது. என்ன பாருங்களேன், மலை அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க வெள்ளத்தில். பேச்சிப்பாறையில் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக தண்ணி ரொம்ப நிறைஞ்சிருக்கு. மறுகால் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வரைக்கும் தண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்த டைமில் எல்லாம் தண்ணி வந்து ரொம்ப கீழே இருந்துகிட்ருக்கோம். இப்போ தண்ணி ரொம்ப மேலே வந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புன்னு சொல்லலாம். ஆனால் காண்றதெல்லாம் தீவு மாதிரி இருந்துகிட்ருக்கு. அங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி தண்ணி இல்லாத டைம்லலாம் நம்ம போயிருக்கோம். தான் காண்ற இடத்துல எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்காக. அவங்கள்ட்ட கேட்போம் இது என்ன மலை அப்படின்னு. ஆனால் அதில் ஏதோ போட்டிருக்காங்க, என்ன அது? ஓகே வளர்த்தியது இல்லை, இது என்ன மலை? ஓகே,
தச்சமலை பேக் சைடா இது இந்த பக்கம் இருக்கிறதா? ஆமாம் ஆமாம். ஆ ஆ அதான் காணுது ஏரியா. ஓ ஓ சரி. ஸ்கூல் உண்டு, ரேஷன் கடை. ஓகே ஓகே. பிரைமரி ஸ்கூல் ரேஷன் கடை உண்டு கவர்மெண்ட். இங்கே மலையிலையா? மலையில் ரோடு அப்படியே உண்டு. ஓகே ஓகே. குட்டியார் வழி கலையார் அப்படியே அந்த ரோடு உண்டு. இப்போ அந்த வேலை நடந்துட்டு வேலை பாலம் முடிஞ்சதோ ஒன்றும் தெரியாது கலையாரில். சரி. அந்த கீழோடி போயிட்டு இருந்த அந்த பாலம். அந்த அது மேலே பாலம் கட்டி இங்கே பஸ் நடத்தி இங்கே வராது. ஓ சரி. இந்த வருது இல்லை பண்டு தோணி இப்போ போட்டு பண்டு மணிக்கூர் கணக்காகும். இங்கேன்னு கல்லாரில் போனோன்னா 1 மணிக்கு 1.5 மணிக்கு. இப்போ 15 மினிட்டு ரீசார்ட் இன்ஜின் அடி ஸ்டார்ட் ஆகி விட்டுட்டு போயிட்டு நாகரிக கால். இப்போ தோணியை பார்க்க முடியாது கடலில். இதில் கிடக்குல்ல தோணி மற்ற மக்களே போட்டு வந்துட்டுருக்கு. இந்த போட்டில் தான் அவங்க வந்து அவங்கவுங்க ஏரியாவுக்கு போகிறாங்க. இப்போ வந்து தச்சமலைக்கு இந்த போட்டு போகுது. தச்சமலைக்கு போகிற காணியின மக்களும் அப்புறம் இங்கேருந்து வேலைக்காக போகிறாங்க. அங்கே அந்த மக்களும் இங்கே வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. போட்டை பார்த்தீங்களா? மழை இன்றைக்கி பெய்யும் போல் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா கிளைமேட் அப்படி சேஞ்ச் ஆகுது. போட்டில் பார்த்தீங்களா வேறு லெவலு. கண்ணாடி எல்லாம் வச்சு சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. போட்டோட ஃப்ரண்டில் வந்து மீனோட சிம்பலோ அப்புறம் ஒரு ஆர்மி இது ட்ரெஸ்ஸோட அந்த கேமஃப்ளேஜ் இருக்குல்ல அந்த மாதிரியும் சூப்பராக இருந்துகிட்ருக்கு மக்களே. போட்டு கிளம்பியாச்சு. சரி போட்டு கிளம்பிடுச்சு. இப்போ நேரே வந்து அவங்க போயிட்டுருக்காங்களே. பேச்சிப்பாறை டேமை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக 1 டே ட்ரிப்பில் இந்த இடத்த ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா வெறும் கன்னியாகுமரி பீச்சை மட்டும் பார்த்துட்டு போகாமல் அப்படியே நீங்கள் கன்னியாகுமரி உள்ளாடி வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள் நிறையவே இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து மாத்தூர் தொட்டிப்பாலம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் இது பேச்சிப்பாறையை பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு பிளேஸு கொஞ்சம் ஹிடன் ஜெம்மாக ரொம்ப அழகான இடங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். கன்னியாகுமரியில் இருக்கிற எல்லா இடத்தையும் பற்றி நாம் ஒரு வ்ளாக் பண்ணிட்டு தான் இருக்கோம். மக்களை கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் விசிட் பண்ணிட்டு போகலாம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி நாகர்கோயிலேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தான் இந்த இடத்துக்கு. நிறையவே பஸ்ஸஸ் இருக்குது. நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் மக்களே. தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும்தான் தோணும். ஆனா அவமானப்பட்டா சாதிக்கணும்ன்ற வெறியே வரும்டா.